வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பர்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 49ஆம் பாகத்தில் காயல்ப பயிற்சியை பற்றிய 3ஆம் அமர்வாக மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அசிமுதிரை, ஓஜஸ் மூச்சு என்ற 2 பயிற்சிகள் இணைந்தது தானே காயல்பம். அசிமுதிரை பயிற்சி செய்கின்ற போது ஜீவாந்த ஆற்றல் மூலாதாரத்தை நோக்கி திரும்புவதனால் மூலாதாரம் திணிவு பெறும். இதைத்தான் உருத்தரித்த நாடியுள் ஒடுங்குகின்ற வாயுவை என்று சித்தர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஆற்றலை கருத்தோடு எண்ணத்தோடு இணைத்து கபாலம் ஏற்றுகின்ற நுட்பம்தான் ஓஜஸ் மூச்சு. இந்த ஓஜஸ் மூச்சு போடுகின்ற போது இறுதி கட்டத்திலே இழுத்த காற்றை வாய் வழியாக உடனே விட்டுவிட வேண்டும், நிறுத்தக்கூடாது என்று மகிழ்ச்சி சொன்ன கருத்தை நினைவு கூற வேண்டும். சில பேர் மூளையில நிறுத்தி விட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். மகிழ்ச்சி அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அதை இப்ப நாம் பார்க்க போறோம். ஓஜஸ் breath is like a shower bath, but there is no pump set in the body. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஜஸ் மூச்சு என்பது வித்து திரவம் அல்ல என்பதை சென்ற வாரம் பார்த்தோம். அது காந்தலைகள். அதனால் எண்ணத்தோடு இணைத்து மூச்சோடு இருக்கின்ற போது அந்த ஆற்றல் லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல் மூளையிலே போய் மோதும். இந்த மேல் மூளையை தொடுகின்ற போது இந்த ஜீவகாந்த அலைகள் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருத்துவ குணம் வாய்ந்த நுண் அலைகளாக மாற்றம் பெறுகின்றன என்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. அது ஒரு கிளீன் போட்டோகிராஃபி நான் பார்த்தேன். நீடில் ஷேப் மைக்ரோபாக்டீரியா, aerosol particles of ferric oxide Fe3O4. அந்த தலைப்பகுதியிலே சிறு சிறு குண்டூசிகள் போல மிக நுணுக்கமான அந்த குண்டூசி வடிவத்திலே நுண் உயிர்கள் தோன்றுவதை அந்த கிரிலிக் போட்டோகிராஃபில் பார்த்தேன். சரி, இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த ஆற்றலை, இந்த ஃபெரிக் ஆக்சைடு சொல்லக்கூடிய நுண்மையான ஏரோசோல் பார்ட்டிகள், ஏன்னா ஃபெரிக் ஆக்சைடு என்பது டஸ்ட் பார்ட்டிகள், திடப்பொருள். அதனுடைய அதே தன்மை உள்ள இந்த திடப்பொருளுக்கு மூலமாகிய இறைத்துகள் அல்லது விண் போன்ற ஒன்று, அதைத்தான் ஏரோசோல் பார்ட்டிகள் என்று சொல்லுவாங்க. அந்த ஆற்றலை நம்முடைய வித்து சக்தியில் இருக்கின்ற குரோமோசோம் சொல்றாங்களே, அந்த குரோமோசோம்ஸோடு இணைக்கின்ற போது அந்த குறைபட்ட குரோமோசோம்கள் மீண்டும் சீரமைக்கப்படுகின்றன. அதாவது குரோமோசோம் பார்த்தீங்கன்னா இந்த ஏடி ஜிடின்னு எல்லாம் சொல்லுவாங்க, மொஸ்கிட்டோ பேட் மாதிரி இருக்கும். அதுல அந்த நேர்கோடு போல கம்பிகள் இருக்கும் இல்லையா, அதே போல ஃபிலமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதுல பாதிக்கப்பட்டது என்பது நம்ம டங்ஸ்டன் பல்புல அந்த ஃபிலமெண்ட் கட்டாய் தொங்குவது போல இந்த குரோமோசோம்லையும் தொங்கும். இந்த ஆற்றல் ஃபெரிக் ஆக்சைடை இந்த குரோமோசோமோட இணைக்கின்ற போது அந்த பழுதுபட்ட தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த
குரோமோசோமுக்குரிய ஆற்றல் அது மீண்டும் அது இணைப்பை பெற்று விடுகிறது. அப்போ நோய் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் நீங்கி விடுகின்றன, நோய் வராது என்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. இதைத்தான் நம்முடைய சித்தர் பெருமக்கள் காயல்ப பயிற்சியின் மூலமாக நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் இந்த குரோமோசோமை எல்லாம் அகக்காட்சியாக பார்த்திருப்பாங்க. விஞ்ஞானம் இன்றைக்கு கருவிகள் மூலமாக பார்க்கிறது, சித்தர் பெருமக்கள் அன்றைக்கு அகக்காட்சியாக பார்த்திருப்பாங்க. அதை வைத்துத்தான் இந்த காயல்ப கலை பயிற்சியை அவர்கள் உருவாக்கியிருப்பார்கள். இப்போ இந்த காந்தலைகள் மிக மிக லேசானதுனால அவை மூளையை தொட்டவுடனேயே அவற்றை கீழ் நோக்கி உடல் முழுவதும் ஒரு மலை குழியல் சவர்பாத்து போல திருப்பி ஒரு பாவனையோடு உடல் முழுவதும் பரவ விட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் சொல்வார்கள். இப்ப இதுல மாற்றம் பாருங்க, திசுக்களில் இருந்து அஸ்வினி முத்திரை மூலமாக எடுக்கப்பட்ட சாதாரண ஜீவாந்த ஆற்றல் காயல்ப பயிற்சியின் மூலமாக மருத்துவ குணம் வாய்ந்த ஜீவாந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதனால் உடல் திசுக்களில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கிறது. என உடல் முழுவதும் பரவிடுகின்றோம். அப்ப உடல் முழுவதும் பரவி மையத்தில கருமையத்தில போய் அது திணி பெறுகிறது. அப்ப எங்கெல்லாம் இந்த ஆற்றல் பாய்கிறதோ பாவனை மூலமாக அந்த உயிரணுக்கள் திசுக்கள் எல்லாமே இந்த மருத்துவ குணம் கொண்ட ஜீவாந்த அலைகளால் அது ஊடுருவப்படுகின்ற போது அங்க இருக்கக்கூடிய நோய் தன்மை நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது, தோன்றுகிறது. இதனுடைய கடைசி நிலை என்ன? கருமையத்துல போய் இருப்பாகும். அப்ப அங்கே குரோமோசோமில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது. இருக்கின்ற நோய்களின் தாக்கத்தை குறைக்கவோ அல்லது நோய்களை முற்றிலுமாக குணமாக்கவோ செய்யும். இதை மகிழ்ச்சி அவர்கள் கவியில சொல்றாங்க, காயகற்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காமம் மிகை குறை சமனாம், குடும்ப வாழ்வில் காயற்பம் இனிமை அன்பு விருப்பம் போக்கும், கடமையுணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும், காயகற்பம் மூல நோய் குடல் புண் போக்கும், கனத்த உடல் இளைப்பு இவற்றை சமப்படுத்தும், காய்கற்பம் இருதய நோய் இரத்த பித்தம் கடும் மலக்கட்டு இவை போக்கி உடலை காக்கும். பொதுவா சொல்ல போனா உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும், உடலில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோய் அணுக்கள் குணமாக்கப்படும். அப்ப இருக்கின்ற நோய்கள் லேசானதாக இருந்தால் முற்றிலும் குணமாகும், நாட்பட்டதாக இருந்தால் அவருடைய வீரியம் குறைய தொடங்கும், புதிய நோய்கள் வராமல் எதிர்க்கும். இப்படி 3 நிலைகளிலேயும் நோய் எதிர்ப்பு தன்மை கூட்டி தருகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி உயிர் பயிற்சி தான் காய்கல்பம். சரி, இதுல மருத்துவத்துறை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த வித்து சக்தி என்பது லிக்விட் அல்ல, இட் இஸ் செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் என்பது திரவம் அல்ல, பாய்மம். அதாவது உடல் மையத்திலிருந்து உடலெங்கும் பரவக்கூடிய ஒரு அடிப்படை சக்தி, வித்து சக்தி, ஃப்ளூயிட். இது டெஸ்டிஸ் என்ற உறுப்பிலிருந்து உருவாகி ஒரு திரவம் உருவாக்கி செமினல் வெசைக்கிள் என்ற மைய பகுதிக்கு வந்து சேரும். அதே சமயத்துல புரோஸ்டேட் கிளாண்ட் போன்ற சுரப்புகளிலிருந்து சில வைட்டல் என்சைம்ஸ் சுரந்து அதுவும் செமினல் வெசைக்கிள் என்ற பகுதிக்கு வந்து சேரும். இந்த கலவையில ஒரு பகுதி தான் வெளியேறி கருப்பையை அடையும். இப்போ இதுல ஒரு 15 கேள்விகள் காயல்ப பயிற்சியை சார்ந்த ஐயங்கள் அல்லது சில கூடுதல் விளக்கம் தேவைப்படக்கூடிய ஒரு 15 கேள்விகள் உண்டு. அதற்கான அந்த கேள்வியும் பதிலையும் பார்க்கலாம். இப்போ காயல்பத்தின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி தோன்றுகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படி நோய்களை குணமாக்கும் என்றெல்லாம் பொதுவான கேள்விகள் உண்டு. அதுக்கான விளக்கத்தை தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்.
இரண்டாவது கேள்வி, காயல்பம் செய்பவர்களுக்கு வித்து கழிவு ஏற்படாதா? ஆகிறது தானே. அப்ப காயல்பம் செய்பவர்களுக்கு வித்து கழிவு ஆவதற்கும் செய்யாதவர்களுக்கு வித்து கழிவு ஏற்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருக்கும் தான் வெளிப்படுது. அப்ப இதுல என்ன வித்தியாசம், அதுல என்ன வித்தியாசம் என்றால், இப்போ உதாரணமாக நாம் சேமித்த பணத்தை வங்கியில் செலுத்துவதற்காக எடுத்து செல்கின்ற போது வழியிலே தவறு விட்டு விடுகிறோம். இன்னொரு உதாரணம், சேமித்த பணத்தை வங்கியிலே செலுத்திவிட்டு திரும்பி வருகின்ற போது கையில் இருந்த சிறு தொகையை தவறு விட்டு விடுகிறோம். இது 2க்கும் எவ்வளவு பேதம் இருக்கு பாருங்க. வங்கிக்கு போவதற்கு முன்பு இழந்திருந்தால் மொத்த பணமும் நட்டம். வங்கியில் செலுத்திவிட்டு மீதி கையில் இருந்த சிறு தொகை இழந்து விட்டோம். இது சிறு நட்டம். அது போலத்தான் காயல்பு பயிற்சி செய்பவர்களுக்கு வித்து சக்தி வெளியாவதற்கும் செய்யாதவர்களுக்கு வித்து சக்தி வெளியாவதற்கும் உள்ள மிக பெரும் பேதம். இது சிறு அளவுதான், ஆனா அது மொத்த உயிரே வெளியே போகக்கூடிய ஒரு தன்மை. அது மட்டுமல்ல, இப்போ தேவையை ஒட்டி வித்து சக்தி வெளியேறினால்தானே சந்ததி உருவாக்க முடியும், அல்லது இல்லற சுகத்தை தூக்க முடியும். மையத்திலிருந்த திணிவான ஆற்றலை மருத்துவப்படுத்தி உடல் முழுவதும் திணிவூட்டிய பிறகு மீதமுள்ள ஆற்றலில் ஒரு பகுதி வெளியேறுவதனால பெரிய நட்டம் இல்லை. மூன்றாவது கேள்வி, குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டவர்களுக்கு இப்பயிற்சி எப்படி பயனாகும்? இது வித்து சக்தியை திரவம் என்று கருதுவதால் வருகின்ற குழப்பம். ஏன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்கின்ற போது அந்த பால் உறுப்புக்கு திரவமாக போகக்கூடிய குழாயைத்தான் அதை அறுத்து சிகிச்சை செய்கிறார்கள். அதாவது வெளியே வராத அளவுக்கு சிகிச்சை செய்யறாங்க. ஆனா இந்த வித்து சக்தி என்பது காந்தலைகள் அல்லவா? அப்ப இந்த காந்தலைகளே தன்மாற்றம் அடைந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறுகிறது இல்லையா? அப்போ தாம்பத்தியத்தின் போது அல்லது வேறு வகையிலோ உணர்ச்சி வயப்படுகின்ற போது டெஸ்டிஸ் என்ற விந்தகத்தில் இருந்து செமினல் வெசிக்கிள் என்ற மையப்பகுதிக்கு புரோஸ்டேட் கிளாண்ட் சுரக்கக்கூடிய அவர்களுடன் சேர்ந்து உயிர் திரவமாக வெளியேறுகிறது. இப்ப இந்த செக்ஸுவல் வைட்டல் லிக்விட் என்பது இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன் ஆஃப் செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் மேட்டர். அப்ப இந்த காந்தத்தின் ஒரு பகுதி தான் அது திரவமாக மாறி வெளியேறுகிறது. அதை கருப்பைக்கு போகாமல் தடுக்கின்ற ஒரு சாதனம் தானே ஒரு சிகிச்சை தான் அறுவை சிகிச்சை. அதனால் இது வழக்கம் போல எல்லோருக்கும் போல நிகழக்கூடிய நிகழ்வை தவிர இதுல பெரிய மாற்றம் இல்லை என்பதனால கருத்தடை குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டவர்களுக்கும் இந்த பயிற்சி மற்றவர்களை போலவே சமமாகவே பயன் தரக்கூடியது. நான்காவது, கருமுட்டை ஒன்று மட்டும் உருவாகும் போது ஏன் ஆண்களுக்கு மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகின்றன? இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு அணுதான் கருமுட்டையை போய் அடைகிறது, மற்ற எல்லாமே கொல்லப்பட்டு விடுகின்றன அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அணு போதுமே கரு சேர்க்கைக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் ஏதோ 5 கோடி என்னோ சொல்றாங்க, அவ்வளவு அணுக்கள் ஏன் உற்பத்தியாக வேண்டும் என்றால், இப்போ நடைமுறை வாழ்க்கையை பாருங்க. இப்போ அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகிறது. ஒரு பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. ஆனா எத்தனை கோடி மக்கள் வாக்களிக்க போகிறார்கள்? அப்போ ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கிறார்களே.
அது போல கருவுகின்ற நேரம் துகள் வினாடிதான். அதற்குள் வழியில் ஏற்படக்கூடிய இழப்பை சரி கட்டிவிட்டு வெற்றியும் பெற வேண்டுமே. இன்னும் சொல்ல போனா, இப்போ உக்ரைன்ல ரஷ்யால யுத்தம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. வீரர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தர் வெற்றி பெறுவார்கள். அப்போ வீரர்களின் உயிரிழப்பே ஒரு அரசின் வெற்றி அல்லவா? இதே போலத்தான் 5 கோடி உயிரணுக்கள் புறப்படுகின்றன. ஆனால் மனைவியின் கரு பையை அடைகின்ற போது சில கோடி உள்ளே போனாலும் கூட கருவாகிவிட்டால் உடனடியாக சுரக்கப்படுகின்ற ஒரு ரசாயன திரவம் மற்ற அணுக்களை எல்லாம் அழித்துவிடும். அத்தனையும் குழந்தையான எப்படி இருக்கும் பாருங்க. சாத்தியமா? அப்ப இயற்கையுடைய பேரறிவு எவ்வளவு துல்லியமாக வழியில் ஏற்படக்கூடிய நட்டத்தை சமப்படுத்தி உள்ளே வருவதற்கு அதிகமான வாய்ப்பை தந்து அதிலே ஒன்று இணைந்த பிறகு மற்றவற்றையெல்லாம் செயலிழக்க செய்து விடுகின்ற ஒரு ரசாயனத்தையும் சுரக்கிறதே. இப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு பாருங்க. இதுவே சமயத்தில் 2 அணுக்கள் கருமுற்றோடு இணைந்து விட்டால் அதான் இரட்டை குழந்தைகளாக பிறக்கும். 5வது கேள்வி, விந்துவும் வித்துவும் ஒன்றா என்று சில புதிய அன்பர்கள் கேட்பார்கள். வித்துன்னு சொல்றீங்க, விந்துன்னு சொல்றீங்க, 2ம் ஒன்னா வேற வேறன்னு கேட்பாங்க. இப்ப ஆத்மான்னு சொல்றோம், ஆன்மான்னு சொல்றோம். என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. அதே போலத்தான் இது ஒரு எழுத்து பேதமே தவிர கருத்து பேதம் இல்லை. 6வது கேள்வி, ஓஜஸ் மூச்சு என்பது என்ன? ஓஜஸ் என்பது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனா இது மையத்தில் இருக்கக்கூடிய தூய அறிவின் ஆற்றல் எழுச்சி பெற்று அலையாக வேகம் பெற்று இயங்குகிறது. அதாவது ஜீவாந்த ஆற்றல் என்றாலும் கூட அந்த கருமையத்தின் அமைப்பை பார்த்தோம் என்றால் 40லிருந்து 14 வரைக்கும் அனுபவங்களோடு கலந்த காந்தாற்றல். அதன் பிறகு 13லிருந்து 8 வரைக்கும் அனுபவங்கள் இல்லாத தூய காந்தாற்றல். 7 முதல் 4 வரைக்கும் இதற்கு உட்பொருளாகிய விண் என்ற ஆற்றலின் இயல்பு. 3 முதல் 1 என்பது இறை துகள் நிலை. மையத்தில் இருப்பது அறிவாகிய இறைநிலை தன்மை. இப்போ நீங்க ஒரு ஃபவுண்டன்ல தண்ணி எங்கே ஈர்க்கப்படுகிறது? அங்க இந்த குழாய்க்கு கீழ் எந்த தண்ணி இருக்கிறதோ அதுதான் மேல இழுக்கப்படும். அப்ப இந்த இடத்துல தண்ணி ஈர்க்கப்பட்ட பிறகு வெற்றிடம் உருவாகும் இல்லையா? அந்த வெற்றிடத்தை சூழ்ந்திருக்கின்ற நீர் நிரப்பிக் கொண்டே இருக்கும். இதே போலத்தான் ஓஜஸ் மூச்சு. அப்போ வித்து சக்தியின், அதாவது நம்முடைய மூலதனத்திலிருந்து ஆற்றலை மேல் இழுக்கின்ற போது மைய புள்ளியிலிருந்து தான் ஆற்றல் மேலே இழுக்கப்படும். அப்ப என்ன ஆகுது? அந்த அறிவை சூழ்ந்திருக்கின்ற ஜீவகாந்தம் சொல்லுகின்ற இறைத்துகள் சொல்கின்றோம் நுண்ணிய ஆற்றல், அதுதான் மேல இழுக்கப்படும். அப்ப இழுக்க இழுக்க இந்த ஆற்றல் ஜீவாந்த ஆற்றல் உள்ள இயக்கம் குறைந்து அது நுண் அலைகளாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த இழுக்கப்பட்ட ஆற்றல் மூளையில போய் அந்த மாற்றத்தை சந்தித்து பிறகு உடல் முழுவதும் பரவி நோய் எதிர்ப்பு சக்தியாக நமக்கு நன்மையை தரும். ஸோ ஓஜஸ் மூச்சு என்பது மையத்தில் இருக்கின்ற ஆற்றல் தான் மேலே போகுமே தவிர சூழ்ந்திருக்கின்ற ஆற்றலிருந்து நேரடியாக மிகப்போவது இல்லை. 7வது கேள்வி, ஓஜஸ் மூச்சு போடும்போது என்ன நிகழ்கிறது? அதாவது ஜீவாந்த சக்தியை மருத்துவ குணம் வாய்ந்த சக்தியாக மாற்றும் திறம் லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மூளையின் ஒரு பகுதிக்கு மட்டுமே இருப்பதனால் ஓஜஸ் மூச்சு மூலம் ஜீவாந்த சக்தி சிரசுக்கு ஏற்றப்படுகிறது. மருத்துவ குணம் பெற்றவுடன் அது உடல் முழுவதும் பரப்பப்படுகிறது. இதன் மூலம் உடலெங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உடல் நலம் மேன்மை பெறுகிறது. அடுத்து 8வது கேள்வி, மாணவர்கள் இப்பயிற்சிகளை செய்வதன் மூலம்
விந்து வெளிப்படுவது எப்படி தவிர்க்கப்படும்? இப்போ உடல் மையத்தில் ஜீவாந்த திணிவு அதிகமாகும் போது அதை சமன்படுத்துவதற்கு வெளியேற்ற வேகம், உத்வேகம் தோன்றும். அப்ப என்ன ஆகுறது? ஒரு 15, 16 வயது முதல் கிட்டத்தட்ட 70, 75 வயது வரைக்கும் அது ஒரு கனவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆற்றலை வெளிப்படுத்திவிடும், அல்லது அதுக்குரிய வாய்ப்பு உள்ளது இல்லறத்தின் மூலமாக வெளிப்படும். இதை இந்த ஓஜஸ் மூச்சு மூலம் இந்த திணிவு சமன்படுத்தப்படுவதனால், இப்ப மையத்துல கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த திணிவு பெற்று கொண்டிருக்கின்ற ஜீவாந்த ஆற்றல், அதாவது உணவின் மூலமாக திணி பெறக்கூடும், பயிற்சி மூலமாக நம்ம எக்ஸ்ட்ரா திணிவுபடுத்தி அந்த ஆற்றலை ஓஜஸ் மூச்சு மூலமாக உச்சிக்கு கொண்டு போறோம். இப்ப மையத்திலிருந்து ஆற்றல் எடுக்கப்பட்டு விட்டால் அங்கு குறையும் இல்லையா? அப்ப திணிவு குறையும் போது வெளியேற்ற வேகம் இருக்காது. முக்கியமான ஒரு விளக்கம். ஏன்னா மாணவர்களுக்கு பல பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. நம்ம பள்ளியில பயிற்சி நடத்துகின்ற போது பல பேர், எப்படி மாணவர்களுக்கு மட்டும் இந்த பயிற்சி இப்படி பயனாக சொல்றீங்க என்று கேட்பாங்க. அப்ப மையத்தில் திணிவு அதிகமானால்தான் அது வெளியேற்ற வேகம் கொள்ளுமே தவிர, அங்க திணிவு சமமாக இருந்தது என்றால் வெளியேற்ற வேகம் இருக்காது. அதனால் மாணவர்கள் துவக்கத்தில் 10 அசுர முத்திரைக்கு ஒரு ஓஜஸ் மூச்சு என்று துவங்கி பிறகு 20, 30 என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப 30 3 முறை 10 அசுர முத்திரைக்கு ஒரு ஓஜஸ் மூச்சு என்று 3 முறை செய்கின்ற போது இப்ப எந்த 3 மடங்கு ஆற்றல் கருமையத்திலிருந்து மூளைக்கு கொண்டு போகப்படுகிறது. இப்ப என்ன சிறப்பு பாருங்க. ஒன்று, மருத்துவ குணம் வாய்ந்த அணுக்களாக மாறி உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. 2வது, இது லோப்ஸ் என்ற மேல் மூளையில் தான் மோதுகிறது. அப்ப இந்த லோப்ஸ் என்ற மேல் மூளையின் செயல்பாடுகள் என்ன என்றால், அதுதான் எதையுமே சிந்தித்தல், புரிந்து கொள்ளுதல், நினைவாற்றல், தெளிவான முடிவெடுத்தல், கற்றதை நினைவுபடுத்தி அதை வெளிப்படுத்துதல், இப்படி பல வேலைகளை செய்வது மேல் மூளை, லோப்ஸ் சொல்லக்கூடிய மேல் மூளை. அப்ப மாணவர்களுக்கு படிக்கின்ற காலத்துல ஒரு முறை கேட்டாலே அதை புரிந்து கொள்ளக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பவர் அதிகமாகும், நினைவாற்றல் அதிகமாகும். 10 முறை படிப்பதற்கு பதிலாக ஒரு முறை படித்தாலே அல்லது 2, 3 முறை படித்தாலே அது மனனம் ஆகிவிடும். தேர்வு சமயத்தில் அதை சிறப்பாக நினைவுபடுத்தி அதை சரியாக விடையாக எழுத முடியும். இப்படி மாணவர்களுக்கு மிக பெரும் நன்மைகளை அளிக்கக்கூடியது இந்த காயல்ப பயிற்சி. அடுத்தது, மன உறுதிக்கான தவ பயிற்சியும் இணைத்துக் கொண்டால் மாணவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாலியல் கலாச்சாரத்திலிருந்து ஓரளவுக்காவது விடுபட முடியும். சரி, அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, காயல்ப பயிற்சிகளை செய்கின்ற போது பொசிஷன் எதற்காக? இப்போ காலையில செய்கின்ற போது கைகளை இடுப்பில் வைத்துக் கொண்டு அசுமுத்திரை போடுகிறோம். பிறகு கைகளை மேலே உயர்த்தி ஓஜஸ் மூச்சு போடுகிறோம். கால்களை இயல்பு நிலையிலிருந்து இந்த கராத்தேல கால் வைப்பாங்களே அது போல காலை விரித்து வைக்கின்றோம். ஏன் இது மாதிரியான நிலைகள்? பிறகு வஜ்ராசனம் வருகின்றோம், பிறகு படுத்துக்கொண்டு செய்கிறோம். மாலையில கைகளை ஒரு கை உயர்த்தி சுவரை தொட்டுக்கொண்டு நிற்கிறோம், பிறகு அடுத்த கை, பிறகு வஜ்ராசனம். ஏன் இப்படி பொசிஷன் அமைத்திருக்கிறார் மகர்ஷி அவர்கள் என்றால், இயல்பு நிலையில் ஆசன வாயை சுருக்கும் போது எல்லா திசுக்களில் இருந்தும் ஜீவாந்த ஆற்றல் மையம் நோக்கி ஈர்க்கப்படும். அப்ப அந்தந்த திசுக்களிலே ஆற்றல் குறைப்படுகிறது இல்லையா?
கைகள், கால்கள் போன்ற செயல் உறுப்புகள் இதற்கெல்லாம் எப்பவுமே அதிகப்படியான சக்தி, ஜீவான் சக்தி போய்கொண்டிருந்தால்தான் அந்த உறுப்புகள் சுறுசுறுப்பாக வலிமையோடு வேலை செய்ய முடியும். அதனால் அங்கிருந்து எடுக்காமல் கொடுக்க மட்டுமே செய்ய வேண்டும் என்பதனால அப்நார்மல் பொசிஷன், நாம் இயல்பில் இருக்கக்கூடிய உடல் நிலையை காட்டிலும் ஒரு சில வினாடிகள், சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அப்நார்மல் பொசிஷன், இயல்பில் இல்லாத ஒரு வித்தியாசமான ஆசன நிலைன்னு வைத்துக்கலுங்களேன். அது நிற்கின்ற போது கைகள், கால்கள் போன்ற உறுப்புகளிலிருந்து உயிராற்றல் எடுக்கப்படாது என்று ஒரு கருத்தை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன். 10வது கேள்வி, 10 வருடம் தொடர்ந்து காயல்பம் செய்தால் வித்து சக்தி கெட்டிப்படும், இல்லறத்தில் ஈடுபட முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கிறதே என்று சில பேர் கேள்வி கேட்பாங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. 10 வருஷம் காயல் பயிற்சி செய்தால் வித்து சக்தி கெட்டியாகி வெளியே வராது என்று எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சாருன்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு கருத்து சில பேரிடத்துல இருக்கிறது. காயல்ப பயிற்சியின் போது இப்படி ஒரு கேள்வி யாராவது எழுப்பவும் கூடும். ஸோ இதற்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொய்யான கருத்து. காயல்ப பயிற்சி என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவர் சொன்ன ஒரு யூடியூப் விஞ்ஞானி கண்டுபிடித்த ஒரு கருத்து. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட சிரமம் யாருக்கும் வந்ததில்லை. எனக்கு தெரிந்து மாணவர்களாக இருந்து பேராசிரியராகி பிறகு திருமணமாகி இல்லறத்தில் 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்ட முதுநிலை பேராசிரியர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு நம்ம அமைப்பில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க திருமணம் ஆகாத நிலையிலேயே பேராசிரியராக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தவர்கள். அதனால இப்படிப்பட்ட ஒரு கருத்து பொய்யான, காயல்பம் என்றால் என்னது தெரியாத, வித்து சக்தியை திரவம் என்று நினைக்கின்ற ஒரு என்ன சொல்வது, விளக்கம் தெரியாத சில விளம்பரதாரர்கள் செய்த ஒரு கருத்து, அவ்வளவுதான். இன்னொரு கட்டம், இப்போ ஒரு 70-75 வயதாகிற போது இயல்பாகவே வித்து சக்தி உற்பத்தி குறையும். அந்த சமயத்துல இந்த பயிற்சி என்ன செய்யறோம், உடல் உறுப்புகளில் தான் எடுக்கிறோம். ஸோ உற்பத்தி ஆகிறதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்ப என்ன ஆகுது, இந்த வயதுல ஞானியாகும் கர்மவினை பாக்கியம் உள்ளவர்களுக்கு இந்த வித்து சக்தி வெளிவருவதற்கான வாய்ப்பே தேவை இருக்காது. ஏன்னா அவர்களுடைய அந்த உடல் உறவு என்ற உணர்ச்சிகள் கடந்தவர்கள். அப்போ அந்த வெளிப்படுவதற்கான வாய்ப்பே இருக்காது. அப்ப வெளிப்படவில்லை என்றால் உள்ள திணிவு தான் அடைய முடியும். ஸோ அவர்களுக்கு மகரிஷிக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லை. ஏன் இல்லை என்று சில பேர் கேட்பதும் உண்டு. வினை பதிவே ஒரு தேகம் கண்டாயன்னு சொல்வார்கள். சந்ததி என்பதே வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னை என்று மகசூர் கவி சொல்வார்கள். ஸோ சந்ததி என்பதே வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே, கொண்டு வந்த பாவங்களை நீக்குவதும் மேற்கொண்டு பாவங்களை சேர்த்து கொள்ளாமல் இருப்பதும் தான் வாழ்க்கையின் நோக்கம். என பாவத்தை ஒரேடியே நீக்கிற முடியாதுங்க. அதுக்கு எப்போ முதிர்வு காலம் வருகிறதோ அப்பதான் வெளிப்படும். அப்ப வெளிப்படுகின்ற போது அதை ஏற்று சகித்துக் கொள்வதற்கும் ஆன்மீகம் தான் துணை, தத்துவ ஞானம் தான் துணை, தவம் தான் துணை. மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி. யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருவது தவம். சரி, அடுத்தது என்ன,
புதிதாக எந்த பாவத்தையும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அப்ப உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை. உயிருக்குன்னா பிறவர் மட்டுமில்ல, தன் உயிருக்கே உருகன் செய்யாமை. அங்கதான் முதல் துவக்கம். பிறகுதான் பிற உயிர்கள். முதலில் தன் உயிருக்கே உருகன் செய்யாமை. இந்த 2 தான் வாழ்க்கையின் நோக்கம். அந்த நோக்கத்தை பின்பற்றக்கூடிய பக்குவத்தை தருவது தவம் என்பதனால், உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு என்ற வள்ளுவர் பிறந்தது. தவத்தின் வெளிப்பாடு இந்த 2 தான்ப்பா. தவம் செய்யவில்லை என்றால் இந்த 2ஐயும் பின்பற்ற முடியாது. கஷ்டம் வந்தா துடிப்பாங்க, அப்புறம் பாவத்தை செய்வாங்க. அதாவது சமீபத்துல இந்த கும்பகோணம் என்ற ஒரு டெம்பிள் சிட்டின்னு சொல்வார்கள், கோவில் நகரம். சுத்தி சுத்தி கோவிலா இருக்கும். அந்த இடத்துல நவகிரக தரிசனம் என்று சொல்லி அரசாங்கமே, அரசு போக்குவரத்து துறையே ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் 9 நவகிரக ஸ்தலங்களையும் அழைத்து சென்று எல்லாம் தரிசனம் காட்டி அழைத்து கொண்டு விட்டுருவாங்க. அப்போ அதுக்கு ஒரு கைடு ஒருத்தர் இருப்பார். அந்த கைடு என்ன பண்ணினாரு, இந்த 44 பேர் நாங்க இருந்தோம். இல்ல, யார் எல்லாரோட உணவையும் செலவையும் ஸ்பான்சர் பண்றீங்க என்று கேட்க, வசதி உள்ளவர்கள் கை தூக்கினாங்க. அவங்க பேர் கொடுத்துட்டாங்க. நான் கேட்டேன், இப்ப எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு உங்ககிட்ட கேட்டோமா? எதுக்கு எங்கள் பொருட்டு நீங்க பிச்சை எடுக்கிறீங்க? இங்க ரூ. 750 கொடுத்து வரக்கூடிய யாருக்கும் அவர்களது உணவுக்கு செலவு பண்ணக்கூடிய வசதி இல்லாதவங்க இல்ல. நீங்க எதுக்காக ஒருத்தர் ஸ்பான்சர் படிக்கிறீங்க என்று கேட்டேன். இல்ல, முன்னாடி ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டார், அதனால நான் பண்ணினோம். இப்ப நான் கேட்டுக்கிறேன், இனிமே இந்த வேலையை செய்யாதீங்க. ஏனென்றால் யார் இலவசமாக உணவு தந்தாலும் சரிங்க, இன்னும் சொல்ல போனா கோவிலில் அங்கே பொதுவாக தரப்படுகின்ற பிரசாதம் வேற. சில பேர் வேண்டுதல் செய்து கொண்டு அவர்கள் பிரசாதத்தை வச்சு விநியோகம் செய்துட்டு இருப்பாங்க. அப்படி தனிப்பட்ட நபர்கள் ஒரு வேண்டுதலுக்காக செய்து பூஜை செய்து பிறகு அன்பர்களுக்கு விநியோகிக்கின்ற பிரசாதம் சொல்கிறார்களே, இதிலே அந்த குறிப்பிட்ட நபரின் பாவமும் கலந்திருக்கிறது. அதனால கோவில் பிரசாதம் எல்லாவற்றையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க. அப்படி வாங்கினால் பக்தி மட்டுமல்ல, பக்தனின் பாவமும் அதிலே கலந்திருக்கிறது. எனவே உணவு என்பது இல்லாத பிச்சை எடுக்கிற, அது வேற. 750 கொடுக்குறோம், எதுக்கு பிச்சை எடுக்கணும்? நாங்க ஒரு 10 பேர் பிளஸ் ஆந்திரிலிருந்து வந்த ஒரு பெண், உணவுக்கு காசு கொடுக்காம சாப்பிடக்கூடாது என்று அந்த அம்மா சொன்னாங்க. இப்படி 11 பேர் தவிர நான் இந்த கருத்தை பேசியும் கூட மற்றவர்கள் யாரோ சில பேர் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. இப்ப அவங்க சாப்பாடு மட்டும் சாப்பிடல, கொடுத்தானே அவருடைய பாவத்தையும் சேர்த்து சாப்பிடுறாங்க. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நம்முடைய பாவத்தை கழிப்பதற்கு இங்க வந்திருக்கிறோம். அது அனுபவங்கள் மூலமாகத்தான் கழியும். இதுல அடுத்த பாவத்தை சேர்த்துக்க கூடாது. அப்போ தன் உழைப்பினால் வாழ்வதுன்னு தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. ஐந்தொழுக்க பண்பாட்டில முதல் பண்பாடு என்ன? நம்முடைய உடல் உழைப்பு, அறிவின் உழைப்பு, இதுலதான் வாழணும்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்? இன்னொரு இடத்திலே வாங்கி உண்பது பாவத்தை சேர்த்துக் கொள்வதாகும். அதனால இந்த பிறவியின் நோக்கமே கொண்டு கழிச்சிட்டு குப்பை சேர்த்தகாம இருக்கிறது தான். அதனால இந்த சந்ததிகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா பாவங்கள் குறைந்து கொண்டே 7வது பிறவி முடிந்து 8ஆம் பிறப்பிலே தான் ஞானி ஆகிறாங்க. மகர்ஷி 8வது குழந்தை, கிருஷ்ண பரமாத்மா 8வது குழந்தை. இருபிறப்பும் தெய்யவை தீண்டா என்றார் வள்ளுவர் பிறந்தகை. அப்ப 7 பிறவிகளிலேயும் பாவத்தை கழித்து கொண்டே புதிதாக பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் வாழ்ந்து
8வது தலைமுறையிலே ஒரு பிறக்கின்ற போது அவர்தான் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஞானியாக மேன்மை பெறுகிறார். அப்படிப்பட்ட ஞானி கிடைப்பது அரிதினும் அரிது. எல்லோரும் அந்த இடத்தை தொட்டுவிட முடியாது. ஏன் ஞானிகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம், தெய்வத்துக்கு சமமாக வணங்குகிறோம் என்றால் அது தெய்வீக பிறப்பு. ஒரு குரு என்பவர் தெய்வீக பிறப்பு. போலி குருவை நான் சேர்க்கல, மடாதிபதிகள் இதில் நான் சேர்க்கல. உண்மையான எந்த பற்று பந்தம் பாசம் இல்லாத ஒரு குருவை பற்றி நான் சொல்றேன். அந்த குருவின் இலக்கணம் இது. அதனால் அவர்களுக்கு குழந்தை பிறக்காது. சரி, இதுல 2 வகை இருக்கு. இது பாவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. இதுல 2 வகை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளமும் குழந்தை இல்லாததுதான். புண்ணியத்தின் சம்பளமும் சந்ததி இல்லாததுதான். இது எப்படி புரிந்து கொள்வது? இது பாவத்தின் சம்பளமா, புண்ணியத்தின் சம்பளமா என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், நமக்கு குழந்தை இல்லையே என்ற தவிப்பு, ஆதங்கம் அந்த தம்பதிகளுக்கு இருக்காது. அவர்களை சார்ந்த பெற்றோர்களுக்கும் அவ்வளவுக்காக இருக்காது. இருந்தா சரி, இல்லைன்னா பரவாயில்ல அப்படிம்பாங்க. பாவத்தின் சம்பளமாக வருகின்ற போது கோவில் கோவிலா சுத்துவாங்க. எல்லாம் கொடுத்த ஆண்டவர் குழந்தையை கொடுக்கலையே என்று கோவில் கோவிலா சுத்துவாங்க. யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு குழந்தை இல்லையே நினைச்சு நினைச்சு வருந்துவாங்க. இது பாவத்தின் சம்பளம். அரசியல்வாதிகள் எல்லாம் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க. ஒரு நாள் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க, அல்லது திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தை பிறக்காது. இப்ப இதுவரைக்கும் சம்பாதிச்ச கோடிக்கணக்கான கோடிகள் யாருக்கு போகும்? மீண்டும் அது நாட்டுக்கே திரும்பிவிடும், மக்களுக்கே திரும்பிவிடும். இதுதான் சுழற்சி. இயற்கை சுழற்சி இப்படித்தான். 3 தலைமுறைக்கு மேல யாரும் ஆண்டதாக சரித்திரம் கிடையாதுங்க. அது அங்க இருக்கிறவனுக்கு புரியாது. புரியும் போது அவன் இருக்க மாட்டான். சரி, அடுத்தது இந்த இதே 10 வருஷம் காயல் பயிற்சி சார்ந்த சில கருத்துக்கள். காந்த சக்தி திணிபெறும் போது முன் அனுபவத்தில் எந்தெந்த புலன்களை பயன்படுத்தி பழக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த புலன்கள் எழுச்சி பெற்று செயல்பட தயாராகிவிடும். அதான் அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு என்றார் மகர்ஷி அவர்கள். இதற்கு துணை செய்வது மன உறுதி, அதற்கு துணை செய்வது குண்டலினி தவம். 14 வயதிற்குள் இயற்கை விதியோடு புலன்களை பயன்கொள்ளும் திறம் பெற்றதால் தான் உண்மையில் ஞான மார்க்கத்தின் உச்சத்தை தொட்டிருக்கின்றார்கள். அடுத்து 11வது கேள்வி. புதுமண தம்பதியர் காயல்பம் செய்வதால் கருவுறுதல் பாதிக்கப்படுமா? இது பரவலாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விங்க. புதுமண தம்பதியர் காயல்பம் செய்வதனால் இதுதான் மேலே ஏற்றிடுறமே, அப்ப மிச்சம் கீழே குறைஞ்ச போயிரும் இல்ல. அதனால இல்லறத்தில் ஈடுபாடு குறைஞ்சு போயிடுமா, இல்லது குழந்தை பேரு இல்லாம போயிடுமா? இதுக்கு ஒரு யூடியூப் விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார். காயப்பம் செஞ்சா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ என்ன பதில் பார்ப்போம். திருமணம் ஆனவர்களுக்கென்று மகரிஷி ஒரு சிறப்பு பயிற்சியை தந்திருக்கின்றார் காயல்பத்துல. அதாவது தாம்பத்தியத்தின் போது செய்யக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சியை செய்தால் வித்து கழிகின்ற போது மனம் உணர்ச்சி வயப்படாது. உச்சியில் துரியத்திற்கு வந்துடும். ஓஜஸ் போடும்போது துரியத்துக்கு வந்துடும். இந்த துரியத்தில் இருந்து வித் சக்தி வெளிப்படுகின்ற போது, திரவம் வெளிப்படுகின்ற போது அது வாழ்க்கை துணையின் கருப்பையில் அடைகின்ற போது உருவாகக்கூடிய ஒரு சிசு. அது அறிவுபூர்வமான உடல் நலம் மிக்க அற்புதமான குழந்தையாக, தெய்வீக குழந்தையாக இருக்கும்.
இன்னும் சொல்ல போனா, நான் பொறுப்பாசிரியராக மன்றத்தில் சேவை செய்து கொண்டிருந்த போது 2 தம்பதிகளை சந்தித்திருக்கின்றேன். குழந்தை பேறு இல்லை என்று வந்த 2 தம்பதிகள். மனவளக்கலை உடற்பயிற்சியிலே தொடங்கி அகத்த பயிற்சியில் அத்தனையும் பிரம்மஞானத்துக்கும் போகல, ஆசிரியர் பயிற்சிக்கும் போகல. ஆனா தினசரி கணவன் மனைவி இருவரும் தவறாமல் மன்றத்திற்கு வந்து பயிற்சிகளை செய்வார்கள். மிக பொறுப்போடு சிரத்தையோடு 2 பேருமே பயிற்சி செய்து வந்தாங்க. ஒரு 7, 8 மாதத்திற்குள் கருவாகி விட்டது. பிரசவமாகிற வரைக்கும் வந்தாங்க. பிரசவமான பிறகு காணாம போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் குழந்தை பெறணும். பெத்துக்கிட்டாங்க, பயிற்சி விட்டுட்டாங்க. இது போல ஓராண்டுக்குள் குழந்தை பேறு இல்லை என்று வந்தவர்கள் குழந்தை பேறு அடைந்ததை 2 அனுபவங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அடுத்து 12வது கேள்வி, கர்ப்பிணி பெண்கள் ஏன் ஓஜஸ் போடக்கூடாது? இதுல என்ன பாதிப்பு இருக்கு என்றால், கருவுற்ற பின்னும் பிரசவத்திற்கு பின்னும் அசுமுத்திரை பயிற்சி செய்ய வேண்டும் என்று மருத்துவத்துறையே பரிந்துரைக்கிறது. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லி. அதை கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஓஜஸ் மூச்சு பற்றி மருத்துவம் பேசவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால சுகப்பிரசவம் பாதிக்கப்படலாம், அல்லது குறை பிரசவம் ஆகலாம். உடனே டாக்டர் என்ன சொல்லுவாரு, என்ன பண்ணினீங்க? இவங்க சொல்லுவாங்க, நான் தினமும் தவறாம காயல்பம் என்ற பயிற்சி செய்தேன், அஸ்விமுத்திரை பண்ணினேன், ஓஜஸ் மூச்சு போட்டேன், அதான் இப்படி ஆகிப்போச்சு என்பார் டாக்டர். இப்போ சிக்கல் யாருக்கு வந்ததுங்க? மனவளக்கலைக்கு சிக்கல் வந்தது. அதனால மருத்துவத்துறை ஏற்றுக்கொண்ட அஸ்வினி முத்திரை செய்யலாம், ஓஜஸ் மூச்சு போட வேண்டாம் என்று மகர்ஷி அதுக்கு ஒரு வரைமுறை தந்துட்டார். 13வது கேள்வி, வித்தை கெட்டிப்படுத்துவதால் ஏற்படும் நன்மை என்ன? 1, உடல் நலம் மேன்மை அடையும். நோய் எதிர்ப்பு சக்தியின் மூலமாக உடல் நலம் மேன்மை அடையும். மன ரீதியாக தன்னம்பிக்கை, ஆக்கத்திறம், சிந்தனை, நினைவாற்றல், கிரகிக்கும் திறம், ஆராய்ச்சி திறம், சீர்மிகு தவம், இல்லறத்தில் நிறைவான தாம்பத்தியம், இது போன்ற பல நன்மைகள் வித்து சக்தி கெட்டிப்பட்டால் தான் கிடைக்கும். அதனால்தான் காயல்பத்திற்கு மட்டும் அல்ல, பொதுவான வாழ்க்கைக்கு 5ல் அளவுமுறை என்ற ஒரு இலக்கணத்தை வகுத்தார் மகர்ஷி அவர்கள். அது மட்டுமல்ல, பகவத்கீதையிலேயே சொல்லப்படும், உண்பதிலே அளவு, உறங்குவதிலே அளவு, காரியாம்சங்களிலே அளவு, இதுவே யோகம், இதுவே ஞானம், இதுவே முக்தி என்று ஒரு ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. எனவே 5ல் அளமுறை காத்தால்தான் நமக்கு பல பிரச்சனைகள் இருந்து காத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு பெரும்பாலும் பாருங்களேன், உணவு ஒன்றிலேயே பல நோய்கள் வருகின்றன. வியாபார உலகம், கெட்டுப்போன பொருட்கள், கண்டதை உள்ளே போட்டு சுவையை கூட்டுகின்ற வேலைகள், இப்படி எதையோ புதுதா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த முட்டாள் ஜனங்களும் அனுபவிச்சு பார்க்கலாமே என்ற வேகம், அது என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. புதுசா இருக்கா, பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு என்று. இப்போ சமீபத்துல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜன், ஒரு பிஸ்கட்டை லிக்விட் நைட்ரஜனை நினைச்சு எடுத்து வாயில வச்சிங்கன்னா புகை வருமாமா. இப்படி ஒரு புதுமையை கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த புகை வர பார்க்கறதுல ஒரு ஆனந்தம். சரி, ஒருத்தனுக்கு என்ன தெரியும், எல்லாருக்குமா சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, அவன் நல்லா முக்கியமான பிஸ்கட் உள்ள அளவுக்கு அதிகமான நைட்ரஜன் லிக்விட், அது வாயில வச்சா ஃப்ரீஸ் ஆகி போச்சுங்க, ஐஸ் கட்டி ஆகி போச்சு. வாயை திறக்க முடியல, மூச்சு விட முடியல, அந்த குழந்தை செத்து போனது. இப்படி என்ன விலை வரும் என்று யோசிக்காத
படிக்காத ஜனங்கள் எல்லாம் எதையோ புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அதை உணவுல கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு அதுல ஆர்வத்தை காட்டி இந்த முட்டாள் ஜனங்களும் என்ன இருக்கு யோசிக்கிறது, நாக்கில வச்சா ருசியா இருக்குதா தின்னு, அந்த ருசி எப்படி வந்ததுன்றது யோசிக்கிறதே கிடையாது. இது உடல் நலம் கெடுத்துவிடும். ஸோ இதெல்லாம் சிந்தனை வேண்டும். அதுக்கு மூளை செல்கள் சிறப்பாக செயல்படணும் இல்லையா? அதற்கும் காயல் பயிற்சி துணை செய்யும். இதை இந்த வித் சக்தி கெட்டிப்படுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி மகசூல் கவியில சொல்றாங்க. கரை போக்கி வித்ததனை உரையச் செய்யும். காயற்ப பயிற்சியினால் உள நோய் நீங்கும். நிறை மனமும் ஈகையோடு பொறுமை கற்பு நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும். இறை உணர்வு விழிப்பு நிலை அறிவு கூர்மை இனிய சொல் எண்ணத்தின் உறுதி மேன்மை மறைபொருளாம் மனம் உயிர் மெய் உணர்வு கிட்டும். மாதவமாய் பிறப்பு இறப்பு தொடர் அறுக்கும். சுருக்கமா சொல்ல போனா வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய அத்தனை மேன்மைகளையும் தர வல்லது வித்து சக்தி ஒன்றுதான். இந்த வித்து சக்தியை கெட்டிப்படுத்தக்கூடிய திணிப்படுத்தக்கூடிய ஒரே பயிற்சி காயல்பம். இதற்கு துணை செய்வது 5 அளவு முறை என்ற ஒரு வாழ்க்கை. பொங்கல் இலவச வேட்டி சேலைக்கு மணிக்கணக்காக வரிசை காத்திருக்கின்ற மக்களுக்கு பல நன்மைகளை இலவசமாக தருகின்ற மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இல்லை. சரி, 14வது கேள்வி. அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் பயிற்சி செய்யலாமா? இந்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்துக்கிறாங்க, அவர்கள் பயிற்சி செய்யலாமா என்றால், இது வெளியே போகக்கூடிய அந்த திரவத்தை தானே மடைமாற்றம் செய்யறாங்க. மற்றபடி எல்லோருக்கும் கருமையம் இருக்குது, அதுல உயிர் சக்தி இருக்குது, அதுல வரவு செலவு கணக்கு இருக்குது. இப்ப வேற வகையில் ஒன்றும் பேதம் இல்லையே. அதனால் அந்த அறுவை சிகிச்சை செய்த அந்த வடு ஆறுவதற்கு அதிகபட்சம் 1 வருஷம் ஆகும். அதற்கு பிறகு எந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் காயல்பத்தை கற்று செய்வதற்கு தடை இல்லை, பக்க விளைவில் இல்லை. இது ஹார்ட் சர்ஜரி மற்ற உடலிலே செய்து கொண்ட அறுவை சிகிச்சை எதுக்கும் இந்த இந்த கண்டிஷன் பொருந்தும். 1 வருஷம் கழித்து காயப்பத்தை செய்துவதில் எந்த குறைபாடும் கிடையாது. அடுத்து கடைசி கேள்வி, 15வது கேள்வி. தாம்பத்தியத்தின் அளவை இடைவெளியை எப்படி நிச்சயிப்பது? இன்றைய உலகத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் இதுங்க. இப்போ பயிற்சி செய்யறோம், ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த வித்து சக்தியை எவ்வளவு சேமித்து வைத்துக் கொள்ள முடியும்? பணத்தை சேர்த்துற மாதிரி எவ்வளவு வேணா சேர்த்து வச்சுக்க முடியுமா என்றால், இது இயற்கையின் சேமிப்பு விதிக்கு உட்பட்டது. எப்படி? இப்போ ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இருக்குங்க, ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். அதுல மின்சக்தி குறைந்து போனால் உடனே வீட்டில் உபயோகப்படுத்துகின்ற மின்சாரத்தை பாய்ச்சி அதை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். அதுக்கு உபகரணம் இருக்கு. இப்போ 1.5 வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி சார்ஜ் போயிடுச்சு, இப்போ சார்ஜில் போடுறோம். எவ்வளவு நேரம் சார்ஜ் செய்தால் அது 1.5 வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ அதுக்கு மேல் 2 மடங்கு சார்ஜ் செய்தோம் என்றால் இந்த 1.5 என்பது 3 வோல்ட்டா மாறுமா? எல்லாருக்கும் தெரியும், மாறாது. ஏன்? அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய ரசாயனங்களுக்கு 1.5 வோல்ட் தாங்கக்கூடிய அளவுக்குத்தான் அதற்கு தகுதி உண்டு. அதே போல 6 வோல்ட் பேட்டரி போட 6 வோல்ட் வரைக்கும் தான் தாங்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த கருமையத்தில் எவ்வளவு தாங்கும் திறம் என்பது உண்டு. இப்போ சாதாரண மக்களுக்கு 1.5 வோல்ட் பேட்டரி மாதிரி. இது எடை தூக்குகிறார் ஒருத்தர், 500 பவுண்ட் 600 பவுண்ட் எடை தூக்கி காட்டுறார்.
நாம செய்ய முடியுமா அந்த வேலையை? அவர் மட்டும் எப்படி செய்ய முடியுது? சில சிறப்பு பயிற்சிகள் மட்டும் அல்ல, உணவு முறைகளும் உண்டு. அப்ப அந்த உணவு முறையும் பயிற்சியும் இணைகின்ற போது அவருடைய உடலிலே ஒவ்வொரு திசுவுக்கும் தாங்கும் திறம் அதிகமாகும், உயிர்சக்தி இருப்பு அதிகமாகும். அவருடைய பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி மாதிரி இருக்கும். அதே போல விளையாட்டு வீரர்கள் இதெல்லாம் பாருங்க. ஒவ்வொருவருக்கும் அவருடைய உழைப்பு தரம், உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்து அந்த கருமையத்திற்கு ஒரு தாங்கும் திறம் அமையும், பேரிங் கெப்பாசிட்டி. அதற்கு மேல உயிர் சக்தி தேக்க முடியாது, சேமிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? நீங்க 5 அலமுறை காத்து எல்லாம் பயிற்சி, காயல் பயிற்சி எல்லாம் செய்தாலும் இரவிலே கனவு வரும், கனவிலே விரயமாகும், உடல் சமன்படுத்திக் கொள்ளும். இந்த ஆற்றலை படிப்படியாக கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி காயல்பம். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு 1.5 வோல்ட் பேட்டரி, இதை படிப்படியாக உயர்த்தி 1.6, 7, 8, 2, 2.123, 9, 3 வோல்ட் இப்படி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, திறமை இந்த காயல்பு பயிற்சிக்கு உண்டு. அப்ப காயல்பு பயிற்சியை தொடர்ந்து செய்து வருகின்ற போது கருமையத்திலே அந்த இருப்பு வைக்கக்கூடிய அளவு கூடிக்கொண்டே போகும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு உடல் செல்களுக்கும் அந்த உயிர் திறத்தின் திணிவு, இன்டென்சிட்டி கூடிக்கொண்டே போகும். அப்போ காயல்பத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு, 5 அலமுறை காப்பவர்களுக்கு செயல் திறமையும் சிறப்பாக இருக்கும். செய்கின்ற செயல்களிலே பர்ஃபெக்ஷன் அண்ட் எஃபிஷியன்சி அது அதிகமாக இருக்கும். அப்ப அதன் விரைவாக நன்மைகளும் மேன்மைகளும் வந்து சேரும். இப்படி பல நிலைகளிலே நமக்கு நன்மை தரக்கூடியது இந்த காயல்ப பயிற்சி. சரி, அடுத்தது இந்த உபரியாக கூடிய நிலையிலே அது விரயமாகுது இல்லையா? அதை இல்லறத்திலே ஒரு சுகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஒவ்வொரு தடவைக்கும் சந்ததி உருவாச்சுன்னா எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கிறதுங்க? அப்போ சந்ததிகள் 1, 2 என்று வைத்துக்கிறோம். மொத்தம் 27 குழந்தை பிறக்கலாம். ஒரு பெண்ணுடைய ஆயுள் காலத்துல 27 குழந்தைகளை பிரசவிக்கலாம். உடம்பு தாங்குமான்னு ஒரு கேள்வி. இதை இத்தனை 27 வச்சு சம்பாதிக்க முடியுமான்றது ஆண்களுக்கு ஒரு கேள்வி. அப்போ ஒரு சமரசம் என்ன? நமக்கு எவ்வளவு சம்பாதிப்பு இருக்கோ, வருமானம் இருக்கோ, எவ்வளவு குழந்தைகளை பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு போது நிறுத்திக்கலாம், 1 2. ஆனால் இதற்கு மேல் வாழ்க்கை கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறோம்? அப்ப இல்லற சுகம் என்பது ஒரு அடிப்படை தேவை இல்லையா? அதனால் அதைக்கு ஒரு முறைப்படுத்தினார்கள் நம்முடைய சித்தர் பெருமக்கள். தினம் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 2 முறை என்று கணக்கு சொன்னாங்க. தினம் 2 முறை என்பது உணவு. வாரம் 2 முறை என்பது உடல் சூட்டை தணிப்பதற்கான ஆயில் பாத். இப்போ இந்தியாவிலேயே இந்த சிஸ்டம் கிடையாதுங்க. ஆயில் பாத் என்பதே இன்னைக்கு மறைந்து போச்சு அப்படின்னு என்ன என்று கேட்கக்கூடிய தலைமுறைகள் வந்தாச்சு. அதனால்தான் இந்த பாலியல் குற்றங்கள் இந்த அளவுக்கு போவதற்கு காரணம். வெப்பம் அதிகமானால் விரிவடையும் இல்லையா? உடலிலே வெப்பம் கூடினால் விரிவடையும். அப்ப விரிவடைகின்ற போது என்னாகும்? இருக்கிறதே அதிகமா தெரியும். அப்ப மையத்தில் இருக்கின்ற வித்து சக்தி வெப்பம் அடைகின்ற போது அது விரிவடையும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது? இங்க நிறைய இருக்கு என்று சொல்லி அது கணவன் மூலமாகவோ அல்லது ஒரு முறையற்ற தொடர்பின் மூலமாகவோ அல்லது இப்ப குற்றம் சொல்றாங்க, சைபர் கிரைம்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, இல்ல இந்த பாலியல் வன்முறைன்னு சொல்றாங்க, இது மாதிரியாகவோ குற்றங்களை செய்துவிடும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் உடலுக்கு ஆயில் பாத் சொல்லக்கூடிய எண்ணெய் குளியல் இல்லை. இது மிக மிக அவசியமான ஒன்று. அதுவும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு
மிக மிக அவசியம். குளிர் பிரதேசத்துக்கு தேவையில்லை. ஆனா இந்தியா போன்ற வெப்ப பிரதேசங்களுக்கு எண்ணெய் குளியல் மிக மிக அடிப்படையானது. இந்த தாற்பயம் தெரியறது இல்ல. அதனால ஆயில் பாத் போய் எல்லாம் ஷாம்பு பாத்துல சிக்கிக்கிட்டானுங்க. அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்ததாக இந்த என்ன சொல்ல வந்தேன், அளவு முறை. இதை இல்லறது பயன்படுத்திக் கொள்வதற்கு தினம் இருமுறை, வாரம் இருமுறை ஆச்சா, மாதம் இருமுறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை என்பதுதான் சரியான தாம்பத்தியம் இந்தியா பொறுத்த வரைக்கும். குளிர் பிரதேசங்களிலே வாரம் ஒரு முறை என்று அங்கே மேற்கத்திய மருத்துவத்துறை சிபாரிசு செய்கிறது. அப்ப இந்தியா போன்ற வெப்ப நாடுகளிலேயே வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, அப்ப 15 நாட்களுக்கு ஒரு முறை என்பதுதான் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு தூண்டுதல். மற்றவை எல்லாமே தூண்டப்பட்ட உணர்வுகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், சினிமா துறை, அப்புறம் இணையதள வசதிகள், இன்னும் இந்த கவிஞர்கள், ஓவியர்கள் எல்லாம் செய்யறாங்களே, இங்க இருந்து இப்படி இருந்தா தான் அழகு, இப்படி இருந்தா தான் கவர்ச்சின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களே, அதை பார்த்த கற்பனைகள், இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் தான் அளவு முறை மீறுவது. ஒழுக்கம் சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்க்கை என்றால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் உணர்ச்சிகள் தூண்டப்படும். இதுதான் உடல் கூறு. அதை மீறினால் உடலிலே உயிர் சக்தி குறையும். இதை எப்ப கத்துக்கிறதுங்க? 16 வயதிலேயே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். பருவம் அடைந்து வித்து சக்தி முதிர்ச்சி பெறுது பாருங்க. 14 வயசுல பிசிக்கல் மெச்சூரிட்டி. அந்த வித்து சக்தி முதிர்ச்சி அடைவதற்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். பிறகுதான் அது இன கவர்ச்சியாக உருவாகும். அந்த கவர்ச்சி தோன்றுகின்ற போது இந்த கவர்ச்சி ஏன் வருகிறது, நோக்கம் என்ன, பயன் என்ன, விளைவு என்ன, இது எல்லாவற்றையும் மாணவ மாணவிகளுக்கு கற்றுத்தந்து விட்டால் இயல்பாகவே ஒழுக்கம் வந்துவிடும். அதுக்கு தகுந்த சமுதாயமும் இருக்கணும். கவர்ச்சி திரைப்படங்களுக்கு கூடாது, இணையதளங்களில் கண்டதெல்லாம் போடக்கூடாது, சில டிவி சேனல்கள் பாலியல் கல்வியை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி கண்டதெல்லாம் பேசுறது, அதுல பெண்ணே கலந்துக்கிறது, கொடுமையான கொடுமைங்க நடக்கிறதெல்லாம். ஒரு ஆண் மருத்துவர் உட்கார்ந்து ஒரு பெண் கேட்கக்கூட கேள்வி எல்லாம் உட்கார்ந்து ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறார். இவங்க இன்னும் நாட்டுல பாலுறவு பற்றிய அறிவை விளக்கி சொல்ல போறாங்களாம் 2 பேர் சேர்ந்து. குட்டிச்சவராக்குறாங்க நாட்டை. ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிகள் தடை செய்யப்பட வேண்டும். இப்ப காயல் பத்துல நம்ம எவ்வளவு நாசுக்கா தெளிவா எடுத்து சொல்றோம், அது போதுமானது. அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. அது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணுமே தவிர உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி அந்த 16 வயதிலேயே இந்த காயல்பத்தை கற்றுக்கொண்டு ஒழுக்கத்திலே சார்ந்து விட்டால் அது 15 நாள் ஒரு முறை தான் வெளியாகும். பிறகு இல்லறத்தில் திருமணத்துக்கு பிறகும் கூட அதே இடைவெளி பின்பற்றுகின்ற போது கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் பிணக்கும் இருக்காது. அளவுக்கு அதிகமாக துய்த்து பழகிவிட்டால் பிறகு ஒரு கட்டத்துல வயதாகிற போது 40, 50 வயசு ஆகிற போது மனசுல ஆசை இருக்கும், உடம்புல முடியாது. இதுவும் ஆண் உடல் கூறு வேறு, பெண் உடல் கூறு வேறு. இதுல ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனை வருவதற்கு காரணமே இந்த தாம்பத்தியம் ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன், ஒத்துப்போக முடியாத டிஸ்ஹார்மனி, இதெல்லாம் காரணம். எனவே இதெல்லாம் பற்றிய ஒரு அறிவை 16 வயதிலேயே அதுக்கு ஒரு பாதுகாப்பான முறையில அதை கற்றுக் கொடுத்து விட வேண்டும். அப்பதான் கடைசி வரைக்குமே இது ஒரு வாழ்க்கை கல்வி.
வெறும் பாலியல் கல்வி மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை கல்வி. இல்லறத்தை கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம கொண்டு போகணும்னு சொன்னாக்க இந்த அறிவு மிக மிக அவசியம். அவங்களே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் வந்து போயிடும். ஸோ ஏற்கனவே அனுபவப்பட்டவர்கள் அதுக்கு விளக்கம் சொன்னாதான் ஒரு பிரச்சனை வராம இல்லறத்தை சுமூகமாக காத்துக்கொள்ள முடியும். சரி, இது அறம் மீறிவிட்டது என்பதற்கு அடையாளம் என்ன? இல்லறத்திலே அளவு மீறிவிட்டது என்பதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், வித்து கழிவுக்கு பின் உடல் சோர்வும் காலை விழிக்கும் போதே அசதியும் இருந்தால் அளவு மீறிவிட்டது என்று அர்த்தம். இளமையில் தொடங்கி முதுமை வரைக்கும் காலையில் உற்சாகமாக எழும் அளவிலே அவரவர் தான் ஆய்வு செய்து தாம்பத்திய அளவை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். யானையைப் போல பூனையும் தின்ன ஜீரணமாகாது. சரி, யானை பசிக்கு சோளப்பொறி போட்டா பசியும் அடங்காது, உயிரும் தங்காது. எனவே அவரவர்களின் உடல் ஆற்றல், மன ஆற்றல், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கலாச்சாரம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நன்மை தரத்தக்க வகையிலே பயன் கொண்டால் அளமுறை காக்கலாம். அளமுறை காத்தால் உடல் நலம் கடைசி வரைக்கும் நல்லாவே இருக்கும். எனவே அளவு என்பது மாதம் இருமுறை, முறை என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற திருமண பந்தம். இப்படி காயல்பத்திலே இத்தனை கேள்விகள், 15 கேள்விகள் பொதுவாக பேசப்படுகின்றன. இதை தவிர்த்தும் ஏதாவது கேள்வி இருக்கலாம். அது அந்த கேள்வி சிந்தித்து பார்த்து நாம் விடையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி காயல்பத்தை பற்றிய விளக்கத்தை இதோடு நிறைவு செய்வோம். வாய்ப்படுத்தினருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பிலே தவத்தை பற்றிய சிந்தனையை மேற்கொள்ள இருக்கின்றோம். செய்க தவம் என்ற தலைப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். காயக்கல்பம் பெரிய தெளிவான விளக்கத்தை தந்தீர்கள். இந்த 15 கேள்விகள் அதுக்குள்ள எல்லாமே அடக்கம். சிறப்பு ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். வரா ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களா ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா பழனிசாமி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வழக்கம் போல் நிறைய கருத்துக்களை வாரி வழங்கியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. இதுல இன்னொரு புது முறையில நீங்க இன்னைக்கு அணுகுனீங்க. கேள்வி எங்க கேட்காம போயிடுவீங்களான்றதுனாலயா இல்ல, நானே கேள்வி நானே பதில் ஒரு 15 அருமையான கேள்விகளை தயார் பண்ண அனுபவத்திலிருந்து வந்தது தான். அது போட்டு அது அருமையான பதில் விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. கேள்விகள் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை உங்களை தொலைபேசியில கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த அஸ்வினி முத்திரை 10 போட்டுட்டு ஒரு ஓஜஸ் மூச்சு, அல்லது 20 அஸ்வினி முத்திரை 2 ஓஜஸ் மூச்சு, அல்லது 30 அஸ்வினி முத்திரை 3 ஓஜஸ் மூச்சு, எது சிறப்பு இல்ல எது சரி? 2 வகையும் செய்றாங்க ஐயா. ஒரு சிலர் 30 அஸ்வினி முத்திரை சேர்த்துட்டு 3 ஓஜஸ் மூச்சு தொடர்ச்சியா போடுறாங்க. சிலர் 10 அஸ்வினி முத்திரைக்கு 1 அப்படி சொல்லி 3 முறை செய்யறாங்க. என்னுடைய என்னை கேட்டா 10க்கு 1 போதுமானது. அதை விடாம ரெகுலர் செய்தா சிறப்பா இருக்கும். சில நாட்கள் 33 அப்படிதாங்க ஐயா தோணுது எனக்கும். 10 முறை பண்ணும் போது நம்ம உயிராற்றல அது என்ன கடைஞ்சி எடுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த செறிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓஜஸ் மூச்சை எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை 10 தடவை பண்ணாதான் அந்த செறிவு ஏற்படுது இல்லைங்களா? உண்மைதானே? ஆமா ஆமா.
அதனால 10-1 அதான் தெரியல. முன்னாடி ராஜசேகரன் ஒரு சில அவங்க பேராசிரியர்கள்லாம் இங்க வரும்போது 20 அப்படி பண்ண வேண்டாம், 20-2 அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். அது நீங்க சொன்ன மாதிரி 2 விதமாவே இருக்குது. இருக்கு. அது இல்லாம மாணவர்கள் தாங்க 20-30 போடணும். பிறகு இல்லறத்திற்கு வந்த பிறகு 10 ரெகுலர் செய்தால போதும். ஆமா ஆமா. நான் இந்த 30-3 ஒரே ஒரு தடவை 2 தடவை பண்ணிருப்பேன். அதாவது நம்ம ஆழியார் வந்தப்போ அந்த மார்கழி மாசத்துல குளிர்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே 30 எல்லாம் பண்ணிட்டு 3 தடவை வஜஸ்பதி எல்லாம் பண்ணிருக்கோம். அடுத்தது இந்த வரிசையா சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா, தினம் 4க்கு 2, வாரத்துக்கு 2, மாதத்துக்கு 2 அப்படி வரும்போது தினத்துக்கு 2ல நீங்க உணவு பழக்கத்தை சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பு. அது நைட்ல சாப்பிட இப்பெல்லாம் நான் கிட்டத்தட்ட நைட்ல சாப்பிடுறது இல்லை. ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஏதாவது பண்ணி வாக்கிங் நிறைய பண்ணிட்டு பசி எடுத்தா லைட்டா ஏதாவது வாழைப்பழம் அந்த ஸ்கிப் பண்ணிடுறது நல்ல பழக்கமா இருக்கு. நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது. ஆரோக்கியத்துக்கு 2 போதுங்க. அதிகமா சாப்பிட்டுதான் வியாதியமா வாங்கிக்கிறோம். ஆமா ஆமா. 2 வேளை சாப்பிட்டாலே ரொம்ப சிறப்பு, போதுமானது. நம்ம அது முக்கியமா ஒரு முதிர்ந்த வயதுல இருக்கிறவங்க, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஆமா. அடுத்தது நான் என்ன இது இன்னொரு இதுல படிச்சதா இல்ல கேட்டதான்னு தெரியல. ஒரு நாளைக்கு 2 முறை கழிக்க, இது உண்பது வெளித்தள்ளுவது, கழித்தல், மலம் கழித்தல் ஒரு மினிமம் 2 டைம்ஸ் பண்ணணும். ஐயா, காலை கடன் தான் பேரு இல்லைங்களா? ஆமா, காலையில் இருக்கின்ற கடன்கள்ல அது முக்கியமான கடன் அது. ஆமா. அப்ப ஒரு முறையே போதுமானது. போதும். சரி சரி. 4 தடவை சாப்பிடுறவங்க சொன்னக்கா விளக்கமா இருக்கலாம். அது தெரியல. ஒரு யோகா மீட்டிங்ல ஒரு அன்பர் பேசினார். அன்பர்னா நம்ம சிஸ்டத்துல இல்ல, வேற சிஸ்டத்துல ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் கழிக்கணும் ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு. அடுத்தது மாதம் நாம போய் கழிக்க முடியுமா? என்ன வந்தா தானே போக முடியும். ஆமாமா, ஈவன் காலையிலே கூட வந்தா தானே போக முடியும். நாம செய்யக்கூடியதுதான் தினம் முறை வாரம் நாம செய்யக்கூடிய செயல்களை தவிர உடல் இயக்கத்துக்கு சொல்லல. நிச்சயமா நிச்சயமா. இப்ப நாம் செய்வது 9 மட்டும் தானே. ஆமா ஆமா ஆமா. அதான் அதுக்கு கழிவுது கரெக்டா போனா தான். அது மட்டும் இல்லைங்கய்யா, இதுக்கு இன்னொரு பாடல் இருக்கு. ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, மூவேளை உண்பான் ரோகி, 4 வேளை உண்பான் துரோகின்னு ஒரு பாடல் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்ப இருவேளை உண்பான் போகி தானே, குடும்பஸ்தான். ஆமா ஆமா ஆமா. அப்ப இல்லறத்தாருக்கு 2 வேளை சாப்பாடு போகுதுன்றதுதான் இலக்கணம். ரைட் ரைட். அப்புறம் மாதத்துக்கு டெய்லி பார்த்துட்டோம். அடுத்தது வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் ஸ்நானம். ஆமா. இப்ப அங்க ஒரு சின்ன கேள்வி. ஒரு முறை நம்ம அன்பர் கூட போட்டிருந்தாரு ஒரு பாடல் எடுத்து, கார்த்திகேயன் நினைக்கிறேன், நம்ம இங்கதான் இருக்காரு கண்டால. மகரிஷியோட பாடல்ல தவிர்க்க வேண்டியவைகள்ல எண்ணெய் ஸ்நானமும் போட்டிருக்காரு. அவருடைய கையெழுத்தோட ஒரு பாடல். ஆமாம் ஆமா ஆமா, நானும் பார்த்திருக்கேன். அதாவது தீட்சை எடுத்த காலத்துல உச்சியில அந்த சூடு குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க தவத்திலே மனசு ஒன்றது கஷ்டமா இருக்கும். அதனால குண்டலினி யோக பயிற்சி செய்பவர்களுக்கு எண்ணெய் ஸ்நானம் வேண்டியதில்லை அப்படின்னு மகிழ்ச்சியோட சொல்லியிருக்கிறாங்க. தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டாமே தவிர நீங்க உடம்புக்கு குளிக்க வேண்டாம். அப்படியா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரி சரி சரி. தலைக்கு தான் சொல்லியிருக்காரு எண்ணெய் ஸ்நானம்னா, தலைக்கு தான். இல்ல, நானும் அப்படிதான் நினைச்சேன். தவத்துல இயற்கையா வரக்கூடிய அந்த உஷ்ணத்தை நம்ம எண்ணெய், அப்புறம் இன்னொரு பக்கம் ஆயுர்வேதம் அதை போற்றுகிறது, அந்த எண்ணெய் ஸ்நானம்ன்றது. ஆனா இதான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு இருக்கும்போது ஐயா சரி மகிழ்ச்சியே சொல்லிட்டாரு, தேவையில்லை, சொல்லி எடுத்துக்கிறது. அது மாதம். அடுத்தது வருஷத்துக்கு 2 முறைன்னு கூட ஒண்ணு இருக்கு. அது பேதிக்கு சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தானே ஐயா? அது ஆமா, சரிதான். இயற்கையாக உள்ள பேதி மருந்து சாப்பிடுறது.
ஆமாமா, இயற்கை தான். கரெக்ட். ஆமா. ஏன்னா எனிமா எடுத்தீங்கன்னா அது நல்ல பாக்டீரியா சேர்ந்து வெளியே போயிடுதாமா. அதனால இப்போ அந்த நாள் சொல்லுங்கய்யா. ஆமாங்கய்யா. இல்ல இந்த கருத்துகள் எல்லாமே காயக்கல்பம் ஒட்டி இங்க ஒரு கிட்டத்தட்ட 3-4 பதிவுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ. இந்த கருத்துகளை நாங்கள் ஆ. காயக்கல்பம் ப்ரோக்ராம்ல தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லலாமா? எந்த கருத்துங்கய்யா? இப்ப நீங்க வந்து இப்ப வழக்கமா நம்ம சிலபஸ்ல இருக்கிற விஷயங்களை தவிர நீங்க கொஞ்சம் புதிய சிந்தனைகள்லாம் அல்லது விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. சரி. இதை நாங்கள் ஆசிரியர்களாக சொல்லலாம். நான் பேச எல்லாமே சொல்லக்கூடியதாங்கய்யா. சரி சரி சரி. ஓகே ஓகே. ஏன்னா அந்த டைம் வந்து நீங்க எத்தனை டயத்துக்கு பயிற்சி எடுக்கிறீங்க பாருங்க. இப்ப சில பேர் 1/2 மணி நேரம் எடுப்பாங்க காயல்பத்தை. ஆமா ஆமா. சில 3 மணி நேரம் எடுப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அது. ஆனா ஒரு அந்த காலத்துல காலத்துல சாமிஜி வந்து ஒரு நாள் எடுப்பாரு. ஆமா ஆமா. சுவாமிஜிலாம் அந்த காலத்துல 87ல நான் முதல் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது 1 டே ப்ரோக்ராம், மத்தியான சாப்பாடு எல்லாம் உண்டு. ஆமா. கல்யாண சாப்பாடே போடுவாங்க அப்போ. ஆமா. அதனால நம்ம நேரம் எப்படி இருக்கோ அது தகுந்தாற் போல சில முக்கியமான கருத்துக்கள். இப்போ இந்த தாதுக்கள் பேசுறோம், அதுவும் சுருக்கம் முடிச்சுக்கலாம். 5 முறையும் ஓரளவுக்கு முடிச்சிடலாம். மிச்ச நேரம் வந்து மெயினா போக்கஸிங் வந்து நமக்கு இந்த பால் உணர்வு பற்றி ஒரு போக்கஸ் தாங்க காயல் பயிற்சியில முக்கியம். ஆமா 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 ஆமா. நீங்க 100க்கு 100 நீங்க சொன்ன கருத்து ஒத்துக்கிறேன். அந்த பாலுணர்வு கல்வி அப்படின்ற பேர்ல இதை மட்டும் விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. ஆமா ஆமாங்க. ஆமா. ரொம்ப சிறப்பையா. இறைக்கிற அளவுக்கு ஊருன்னு வர சொல்லி தெரியுறாங்க சில பேர். ஆமா ஆமா. ஐயோ, அந்த காமராஜரை ஏதோ ஒரு செக்சுவாலஜிஸ்ட்னு ஒருத்தர் அவர் சொல்லும் போது எனக்கு அப்படியே என்னடா இப்படி சொல்றான். ஆமா, இதே வார்த்தை தான், இறக்கிற கிணறு தான் ஊனும் சொல்லிட்டு அது வேணும்னா நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு வேணா பொருந்துமே தவிர என்ன உயிரா பொருந்தாது. இளைஞர்களுக்கு பிடித்தமா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா. பொருந்தாது. உடம்பு கெட்டு போயிடும் சீக்கிரம். இந்த பழமொழி எப்படி வந்திருக்கு, வெந்து விட்டவன் நொந்து கெடுவான்னு. அதுதான் அப்படின்னு வாழ்க்கையெல்லாம் வந்திருக்கு இல்லையா? ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த ஓஜஸை மூளைக்கு கொண்டு வந்து அங்கே அந்த ஹெமிஸ்பியருடைய அந்த கோளங்களை அதை பற்றி அந்த விஞ்ஞான விளக்கம் என்று சொன்னீங்க ஐயா. அதுக்கு ஏதாவது விஞ்ஞான ரெஃபரன்ஸுகள் உண்டா ஐயா? இருக்குங்க ஐயா. அது எனக்கு ஒருத்தர் பிரிண்ட் அவுட்டே கொடுத்துருந்தாரு. அதை நான் ஆரியர்ல கொடுத்தேன். நான் காப்பி எடுத்து வச்சுக்கல. அவங்க எங்க விட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் அந்த சயின்டிஸ்ட பார்த்து மறுபடியும் அவர் எடுக்க சொல்ல முடியுமா? கஷ்டம். ஐயா, இதை பேஸ் பண்ணி காயக்கல்பத்தை பேஸ் பண்ணி நிறைய ஆராய்ச்சிகள் தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? பிஹெச்டிக்கோ அல்லது இருக்கலாம். ஏன்னா பயோமேட்டிசம் பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குங்கய்யா. அதான் அது சிவாயா நான் சொல்ல மறந்தது கரெக்டா பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் அவரு. அதனால அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமா நாங்க ஆணித்தரமா சொல்லலாம் இதுதான் அப்படின்னு. இருக்குங்கய்யா, நிச்சயமா இருக்கு. அதை நான் பார்த்திருக்கேன். இருக்கு. அந்த பேப்பர் நான் வச்சிருந்த ஒரு 3-4 பேப்பர் வந்து பயோமேட்ஸம் பத்தி நம்ம கூகுள்ல கிடைக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. சரிங்க. அப்புறம் நீங்க இது சொன்னீங்க இல்லைங்களா, அந்த எக்ஸசைசஸ் இதுலயே சொல்லி தராங்கன்னு. அதுக்கு பேரு கெஜல் எக்ஸசைஸ்னு பேரு. அந்த பெல்விக் ஃப்ளோரை ஸ்ட்ரென்தன் பண்றது. ஆமா ஆமா. அது வந்து இப்போ அந்த சுகப்பிரசவத்துக்கு அது அட்வைஸ் பண்றாங்க. ஆனா நம்ம வந்து அஸ்வினி முத்திரை அப்படின்னு சொல்றோம், நம்ம நரம்பூக்க பயிற்சின்னு. ஒரு சில யோக முறையில வந்து ஆவிஞ்சன முத்திரை அப்படின்னு நம்ம ஏதாவது அஸ்வினி முத்திரைன்னு சொன்னா நம்ம ஏதாவது கேட்டுற போறோம்னா நான் பயந்துட்டு ஆவிஞ்சன முத்திரைன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொரு சிஸ்டத்துல பிரணவதாரான்னு இதுக்கு பேர், இந்த ப்ரோக்ராம்க்கே காயக்கல்பம் பிரணவதாரா அப்படின்னு அதெல்லாம் இருக்கு. இப்ப அது எல்லாமே ஓபன் சீக்ரெட்டா ஆயிடுச்சு. அது ஒன்றும் கோர்ட்லயே கூட ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கு. அது வந்து எதையும் நீங்க வந்து நீங்க இதுக்கெல்லாம் காப்பிரைட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா.
ஆமா. ஏன்னா சித்தர் கண்டுபிடிச்சது யார் காப்பிரைட் வாங்க முடியும்? ஆமா ஆமா, மகரிஷியே சொல்லிட்டாரு. அவருடைய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம சொல்றோம், இதுல யாருக்கும் காப்பி ரைட்ன்ற இதுவே உரிமையே கிடையாதுன்னு ஆணித்தரமா ஆமா, சொல்லியிருக்காங்க. அறிவில் தோன்றுகின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து. ஆமா 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 ஆமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். என்ன ஒரு கேள்வி, இந்த அஸ்வினி முத்திரையை மட்டும் போட்டு ஓஜஸ் மூச்சு இல்லாமல் தனியே அஸ்வினி முத்திரையை போட்டால் அப்பொழுதும் இந்த என்ன வித்து கடையப்பட்ட அந்த நிலை ஏற்பட்டால் அது ஜீவகாந்த சுழற்சிகளை போடு, அதனாலும் ஜீவகாந்தம் சிதைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதானே ஐயா? இருக்கு. ஆனா அது வந்து நீங்க உடல் செல்லில இருந்து எடுக்கிறீங்க, மையத்துக்கு வரும், மறுபடியும் சுழற்சியில மறுபடியும் போயிடும். இப்ப அஸ்வினி முத்திரை மட்டுமே சேர போது என்ன ஆகுதுன்னா, திணிவு ஏற்படுவதனால திணிவு ஏற்பட்டால் குளிர்ச்சி ஏற்படும். இப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா தண்ணியா மாறுது இல்லைங்களா? ஆமா. அது போல அந்த அணுக்களின் திணிவு அதிகமாகிற போது குளிர்ச்சி ஏற்படும். அதனால காயல் பயிற்சி தொடங்கிய சில நாட்களில் சில பேருக்கு வந்து சூடு அதிகமாகி வாய் புண் வரும்ன்றாங்க. அதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னா, ஒரு 3 நாட்களுக்கு ஓஜஸ் மூச்சு போடாம அஸ்வினி முத்திரை மட்டும் பண்ணுங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓஜஸ் மூச்சு வந்து மேல மூளைக்கு போவதனால அது உஷ்ணமாகுது. அஸ்வினி முத்திரை வந்து மூலதனத்துல திணிவு ஏற்படுத்துகின்ற போது திணிவினுடைய விளைவு குளிர்ச்சி. ஆனா அந்த பயிற்சியின் நோக்கமே வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வருவதும், உடலுக்கு வந்து அந்த தாங்கும் திறம் அதோடைய 1.5 வோல்ட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணணுமே, அதுக்கும் தான் காயல்பம் மெயின் பர்பஸ். உடலுடைய உயிர் சக்தியை தாங்கும் திறத்தை கூட்டி வைக்கணும். நன்றி ஐயா. நாங்கள் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். இதுவரை நேரம் குருவன் குரல் 49 காயக்கல்பம் பற்றிய மேலதிக பல தகவல்களை ஐயா நமக்கு என்று தெளிவாக தந்திருக்கின்றார்கள். ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,